நண்பர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் இந்த நன்னாளில் இறைவன் நல்லால் எல்லோரும் நன்றாக இருப்போம். இப்பொழுது நாம் 27 யோகங்களில் 22வது யோகமாக சாத்தியம் யோகம். இது நாம் பிறக்கும்போது அந்த யோகத்தில் பிறந்திருந்தால் என்ன நன்மை, அதனுடைய தன்மை என்ன, குணங்கள் என்ன என்று பார்ப்போம். சாத்தியம் ஒரு விஷயத்தை சாத்தியப்படாது என்று கூறுவார். பக்கத்தில் இருக்க நண்பர் எல்லாம் அதெல்லாம் முடிச்சிடலாம்ப்பா அப்படின்பார். சாத்தியப்படும் பான்பார். இவர் சாத்தியப்படாதுன்னு சொல்றது தன்னை நம்பி, அவருடைய பலத்தை நம்பி சொல்றது. சாத்தியப்படும் சொல்றது நம்மளுக்கு மேல ஒருத்தர் இருக்கேன், அது நடந்துடும் அப்படின்னு அவர் மேல பாரத்தை போட்டு நம்பிக்கையோட சொல்றது. அந்த வார்த்தை அவன் நண்பர் சொல்றது. அதனால அதனுடைய யோகத்தின் தன்மையை நம்ம வரிசையா பார்ப்போம். அது எந்த கிரகங்கள், எந்த பாவங்கள், எந்த வீடுகள், லக்னத்துன்னு பார்ப்போம். இப்ப பொதுவாக துன்பத்தை தாண்டி கடந்து செல்ல வைக்கும் தெய்வீக யோகம் இதை சொல்லலாம். இந்த யோகம் இருந்தால் அவங்க வாழ்க்கையில் அதிசயம் நிகழும். என்னன்னு பார்ப்போம். வாழ்க்கையில் எவ்வளவு முயன்றாலும் முன்னேற்றம் இல்லை. நல்லது நினைத்தாலும் தடைகள் மட்டுமே வருகிறது, அது மட்டுமே மிஞ்சுகிறது. உங்கள் ஜாதகத்தில் சாத்தியம் யோகம் இருந்தால் கடவுள் உங்களை கைவிட மாட்டார். பார்த்துருவோமா? அந்த தெய்வீக ரகசியத்தை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த யோகத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் தாமதம், போராட்டம், மனவேதனை இதெல்லாம் வரும், அனுபவிப்பாங்க. ஆனால் இறுதியில் சாத்தியம் இல்லாததையும் சாத்தியமாக்கும் கடவுளின் அருள் இவர்களுக்கு உண்டு. அதுதான் இந்த வீடியோ. இது துன்பம் தரும் யோகம் இல்லை. இப்ப அப்துல் கலாம் சொன்ன மாதிரி துன்பத்தை துன்பத்தாலே வெல்லுவோம் சொல்லுவார். துன்பம்னு நம்ம நினைக்கிறப்ப நம்மளுக்கு துன்பமாக தெரியும். இது துன்பம் தரும் யோகம் இல்லை, துன்பத்தை தாண்டி செல்ல வைக்கும் யோகம். பலர் என்கிட்ட சார் நான் கடுமையாக உழைக்கிறேன், எந்த பலனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நல்ல மனசு இருந்தும் கூட மதிப்பே இல்லை சார், உறவுகள்லாம் இருந்தும் கூட தனிமையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது, பணம் எவ்வளோ வந்தாலும் கையிலேயே நிலைக்க மாட்டேங்குது. இப்போ இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இது பூரா நம்மளுக்கு ஒரு அறிவை கொடுக்குறாரு கடவுள். நம்ம இதை கஷ்டம் நினைக்கிறோம். இதையெல்லாம் ஆரம்பத்தில் கொடுத்து உன்னைய சோதிக்கின்றார்கள் நண்பர்களே. யாருன்னா அந்த யோகத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த கடவுள். அந்த கடவுள் வேற யாரும் இல்லை, மகாவிஷ்ணு. இப்ப இந்த மகாவிஷ்ணு என்ன செய்யறாரு, முதல்ல சோதனையில கொடுக்கிறாரு. தர்ம நெறியிலிருந்து இவன் விலகாமல் இருக்கின்றானா அப்படிங்கிறத பார்க்கிறார். இங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்ப மற்றவர்கள் முடியாது அப்படின்னு சொல்ற விஷயத்த சாத்தியப்படாதுன்னு சொல்றத இவர் சாத்தியப்படுத்துறதுக்கான வழியை காட்டுவார். அப்ப நீங்கள் எடுத்த காரியத்தை சாத்தியமாக்கும் ஆழ்ந்த அறிவை கடவுள் கொடுப்பார். இந்த ஆழ்ந்த அறிவு அப்படிங்கிறது ஜாதகத்துல நீங்க எந்த லக்னமா இருந்தாலும் ஆழ்ந்த அறிவுங்கிறது 5ஆம் பாவம், 5வது வீடு. சரிங்களா? இது ஆழ்ந்த அறிவு. இப்ப 5ஆம் பாவம் குழந்தைய கொடுக்கும் நம்மளுக்கு. அப்ப அது குருவின் காரகம். ஆக நமக்கு அந்த புண்ணியம் மணி இருந்தால் தானே கிடைக்கும். அப்போ 5ஆம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லுவாங்க. ஆக தாமதமானாலும் கடைசியில் வெற்றி அடைவது நீங்களாகத்தான் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க கஷ்டத்துல நீங்க எந்த சூழ்நிலையும் தர்ம நெறி தவறாம இருப்பதை பார்த்து கொண்டிருக்கும் கடவுள் நீங்கள் செய்ய போகும் காரியத்திற்கு துணை நிற்பார். இவன் சரியான பாதையில் வர்றான், இவன் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆக கடவுள் அருள் ஒன்று இருந்தால் போதும், எல்லாமே சாத்தியம் தானே. இதுதான் சாத்தியம் யோகம், வேற ஒண்ணுமே இல்லைங்க. கடவுள் என்ன சொல்றாரு, நீ நட, நான் வழிகாட்டுறேங்கிறாரு. அதே மாதிரி நீ முயற்சி செய்ப்பா, அதை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு என்னுடையதுங்கிறாரு.
இந்த ரெண்டையுமே நம்ம செய்யலைன்னா அவர் என்ன செய்வாருங்க? எல்லாமே கடவுள் வந்து கையில் பணம் தூக்கி தரணும், வீடு கட்டி தரணும்னா முடியுமா? அவரே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி போகிறா? இல்லை. அதற்கான அறிவையும் அதற்கான சூழ்நிலையும் அதற்கான சிந்தனையையும் கொடுப்பவர் தான் கடவுள். அந்த ஞானம் என்பது 5 9ஆம் பாவம். 5ஆம் பாவம் என்பது ஆழ்ந்த அறிவு. ஆக இந்த இந்த மாதிரி வேலை செஞ்சால் எவ்வளவு கிடைக்கும்? ஒரு வேலையை நம்ம செய்கிறோம்னா அந்த அதில் வேலை எவ்வளவு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம கணக்கு போட ஆரம்பிச்சா அவர் ஒதுங்கிடுவார். நம்ம அதில் கணக்கு போடவே கூடாது. நம்மளுக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காரு, நம்மளுக்கு அந்த கொடுத்த வேலையை நமக்கு சரியாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு அதை சரியாக செய்ய ஆரம்பிச்சிட்டாவே அது வெற்றி அடையும். இயற்கையாகவே எது எது நம்ம எதிர்பார்க்குறோமோ அது கிடைக்கும். நம்ம அதில் எதிர்பார்த்து செய்யும்போது அந்த வேலை ஒரு குறைவாக ஏற்படும், மந்த நிலை ஏற்படும். அப்போ முழுமை பெறாது அந்த வேலை. ஆக பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். அவர்கிட்ட ஒப்படைக்க கொடுக்க அட நம்ம நம்பி இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி அவனுடைய பக்திக்கு அவர் துணை நிற்பார். இப்போ கிருஷ்ணர் சொல்றாரு பாரத போர், இதுல என்ன சொல்றாருன்னா 2 விஷயம் சொல்றாரு. ஒரு விஷயம் என் முழு நாராயணன் சேனை, மற்றொன்று நான். இதில் உங்களுக்கு 2ல் எது வேணும் கேட்கிறார். இந்த 2ல் யார் எதை வேண்டுமானாலும் தேர்வு செய்து கொள்ளலாம் சொல்லும்போது துரியோதனன் உடனே கணக்கு போட்டு பார்க்கிறான். படை இருந்தால் நாம் ஜெயிக்க முடியும் என்று நினைக்கிறான். இது நான் முதல் சொன்ன மாதிரி சாத்தியம்னு சொன்னார்ல அந்த கணக்கு. அப்போ அவர் படையை நம்பிதான் இருக்கான், அங்கே பகவான் நம்பலை. அதனால உங்கள் படையில் வேண்டும் என்று துரியோதனன். அர்ஜுனன் எனக்கு நீயே போதும் கிருஷ்ணா என்று. ஆக துரியோதனனுக்கு படை கிடைத்தது, ஆனால் வழிகாட்டல் கிடைக்கவில்லை. வழிகாட்டல் என்பது என்ன? யோசனை. அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை அந்த இடத்துக்கு போக வைக்கிறது, அந்த பாதையை காட்டுறது. அர்ஜுனனுக்கு படை கிடைக்கவில்லை, ஆனால் இறைவனே சாரதியாக வந்து விட்டார் அல்லவா. ஆகவே இதுதான் சாத்தியம் யோகம் நண்பர்களே. இதை ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா 5ஆம் பாவம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லுவாங்க. முந்தைய பிரிவின் கர்ம பலன் என்ன, தெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய இடம், ஆழ்ந்த அறிவு, இதை பூரா 5ஆம் பாவம் சொல்லுவாங்க. இந்த யோகத்திற்கு சுக்கிரன் தான் காரகர், யோகாதிபதி. சுக்கிரன் வந்து உங்களுக்கு 64 கலைகளுக்கும் அதிபதி. அவர் நல்லா இருந்துட்டார்னா ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அந்த வேலையை செஞ்சிருவான். அவர்கிட்ட அவனுக்கு அனுபவ அறிவு ஞானம் இருக்கும். அதே வேலையை அவன் செய்யும்போது அது ஒரு புதுமையாக செய்வான். மற்றவங்களுக்கு இது எப்படி சாத்தியப்படும் அப்படின்னு யோசிப்பாங்க, எப்படி செஞ்சானே யோசிப்பாங்க. ஆனால் அவன் செய்வான். அந்த சுக்கிரன் வலுவாக இருந்தா, அது 5ஆம் பாவத்துக்கு தொடர்பு இருந்தா ஆழ்ந்த அறிவு இருக்கும். ஆனால் அர்ஜுனன் கிருஷ்ணரை தேர்வு செய்தான், காரணம் அவருக்கு அந்த ஆழ்ந்த அறிவு இருந்ததுனால. ஆனால் துரியோதனன் போராடி வெற்றி பெறலாம் நினைச்சாரு. துரியோதனன் அவனை நம்பி இருந்தான். இப்ப இந்த 9ஆம் பாவம் எடுத்துட்டு இறையருள் பாவம் சொல்லுவோம். இந்த பாகியஸ்தானம் சொல்றோம் பார்த்தீங்களா. 5ஆம் பாவம் குழந்தை, 9ஆம் பாவம் நல்லா இருக்கணும். ஏன்னா அந்த கடவுளுடைய அருள் இருந்தாலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவோம். அப்போ அந்த 9ஆம் பாவங்கிறது நான் முன்னோர்கள் பரம்பரையாக ஆசி பெறுவது, அந்த பரம்பரையாக வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சேர்ந்து இறையருள் பாவம்ங்கிறது 9ஆம் பாவம். ஆக 5 9ஆம் பாவம் இந்த இரண்டும் உங்களுக்கு 5வது வீடு 9வது வீடு. இது லக்னம்னு வச்சுக்கிட்டா. இப்போ இந்த லக்னம்னு வச்சுக்கிட்டா இங்கேருந்து 1 2 3 4 5வது வீடு, அதே மாதிரி இங்கேருந்து 9வது வீடு. இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கு 5 9ஆம் வீடு ஒவ்வொரு வேலையை செய்யும். அப்போ இந்த 5 9ஆம் வீடு யாருக்கெல்லாம் பலமாக இருக்கோ அவங்களுக்கு ஆழ்ந்த அறிவும் கடவுளின் துணையும் அவசியம் இருக்கும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த கிரகம் சுக்கிரனாக இருக்கணும் மட்டும் அவசியம் இல்லை.
புதனாகவும் இருக்கலாம். அதே நேரத்தில் குருவாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். புதன் கணித மேதை, குரு தர்மவான், சுக்கிரன் கலைகளுக்கு அதிபதி. மற்ற கிரகங்களை விட இது எவ்வளவோ சிறப்பு வாய்ந்த கிரகங்கள். இது கெட்டு போகாம மறையாம நீசம்லாம் அடையாமல் அது இருந்தா அந்த யோக அமைப்பு கிடைக்கும். இந்த சாத்தியம் யோகம். அப்ப துரியோதனுக்கு படை கிடைத்தது, ஆனால் அர்ஜுனனுக்கு அவரே கிடைச்சிட்டார். ஆகவே இந்த யோகம் 5ஆம் பாவம் சரியில்லைன்னா உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி கடவுளே வந்து நின்னாலும் நம்மளுக்கு அடையாளம் தெரியாது. அதுதான் உண்மை. ஆக 8வது வீட்டில் ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தினா ஏன் வாழ்க்கையில் கஷ்டப்படாது தெரியுங்களா? 8ஆம் வீடுங்கிறது இப்போ இந்த லக்னத்துக்கு 8வது வீடு. இது இந்த 9வது வீட்டுக்கு 12வது வீடா இல்லையா? அதனால கடவுளே வந்து பக்கத்தில் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டுருவார். அவன் போராடிக்கிட்டே இருப்பான், துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பான், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான். எதை எடுத்தாலும் அதில் ஒரு பிரச்சனை, நிம்மதியே இருக்காது. அப்போ இந்த 8ஆம் பாவம் வேலைக்கும் போது அங்கே ஒரு கிரகம் இருந்து வேலை செஞ்சிச்சுன்னா அந்த பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரும். அதே இது 9ஆம் பாவமாக இருந்தால் உங்களுக்கு அவர் பார்த்துக்குவார், நம்ம அமைதியாக இருந்துக்கலாம், பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துடலாம். ஆக 5, 9ஆம் பாவம் என்பது உபநட்சத்திரமாக ஒருவருக்கு ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் வீடு கெடாமல் இருந்தாலும் சரி, இந்த புதன், சுக்கிரன், குரு இவர்கள் ஆளுமை செய்தாலும் சரி, ஒருவன் சாத்தியப்படாதையும் சாத்தியப்பட வைக்கும் யோகம் அவனுக்கு இருக்குன்னு அர்த்தம். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நன்றி.